அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியாக வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகளை ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க. சதயம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்கள் அதிபதி ராகு பகவானுங்க மற்றும் கும்பம் ராசி நண்பர்களுக்கு அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான சிறந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த குரு பயிற்சி ஆனது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி May 1, 2024 அன்னைக்கு குரு பகவான் பயிற்சி அடைய போறாருங்க. இப்போ இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்தவர் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. இதன் மூலமா நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முழு சுபருங்க. மேலும் இவர் ஒரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு கல்வியின் காரகன், குடும்பத்தின் காரகன், பிள்ளைகளின் காரகன், தொழில் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான விஷயங்களுக்குமே நம்மளுடைய குரு பகவான் தான் மூல காரணம்ங்க. இப்போ ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல குரு பகவான் நம்ம சொல்லக்கூடிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா, அதாவது இப்போ உங்க பர்சனல் பட்ஜெட் கையில இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கட்டங்கள் போட்டிருப்பாங்க. அந்த கட்டங்கள்ல ஒரு இடத்துல லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. லா அப்படின்றது லக்னம்ங்க. அது நீங்க 1ன்னு கணக்கு எடுத்துக்கணும். ஸோ நீங்க அந்த லா அப்படின்ற இடத்துல இருந்து நீங்க கிளியராக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய இடங்களில் எதனா ஒரு இடத்துல நம்மளுடைய குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதீகங்க. மேலும் குரு பகவானுக்கு இன்னொரு சிறப்பு விஷயமா இருக்குங்க. தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்ற அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் எப்பவுமே தன்னுடைய 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகளை எந்தெந்த வீடுகளை பார்க்குறாரோ அந்த வீட்டுக்கு பலம் ரொம்பவே அதிகமாக சேர்ப்பார் அப்படின்றது ஐதீகங்க. தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான 3வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் குரு பகவானுக்கு செட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அதனாலதான் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய முயற்சி அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்குங்க. கவலைப்படாதீங்க நண்பர்களே, நீங்க விடாத முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் வெகு விரைவில் கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தற்சமயம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும்
மத்தியிலையும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு டிவோர்ஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளை வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளே இன்று எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமா இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது மே 1, 2024 அதற்கு பிறகு வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துட்டோங்க. இதனாலேயே நமக்கு நடக்க நல்ல பலன்கள் வந்து தடைப்பட்டு போயிடுது. நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ரெகுலராக விடாமல் மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க. 100% நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எக்ஸாம் எதிர்கொள்ளவிருக்கீங்க. அதாவது இந்த மார்ச் மாதத்தில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா வந்து எக்ஸாமில் வந்து எழுதி வந்து நல்ல பண்ணுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு திருமண தடை வந்து விலகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் தற்சமயம் உங்களுக்கு காலம் நல்லபடியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நண்பர்களே. அதாவது உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சனத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது சிறிதளவில் இதுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து நல்லபடியாக ரெக்கவர் ஆவதற்கும் 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தினம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபஸ்தானத்தையும் பார்த்துட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு நல்லபடியாக சேருவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் வந்து இந்த
மே மாதம் 1ஆம் தேதி 2024க்கு பிறகு உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல அவங்களுக்கு சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக அவங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும், மேலும் ஒரு சில நண்பர்கள் பழைய வாகனங்களை வாங்கி விற்கின்ற தொழிலில் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தொழில் நல்ல லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்க்க போறாருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா தீராத கோர்ட் கேஸ் இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் பார்க்க போறாருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய தொழில ஒரு லாபகரமா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது இப்போ உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய சாந்தியை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டியிருக்கின்ற சுப காரியங்கள் தடப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் அந்த சுப காரியங்கள் அனைத்துமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது யாருடைய பர்சனல் பர்த் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன் ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. நம்ம சொல்லி இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.